வணக்கம் பிரபுக்களே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு எடுத்து மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் வருவோம். இன்றைய தினம் 2 விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். ஒரு விடயம் 1996ஆம் ஆண்டு செம்மணியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த மாபெரும் படுகொலையை நினைவு கூறும் முகமாக இடம்பெற்று வருகின்ற அணையா விளக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. போராட்டம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான செய்திகளையும், மிக மிக முக்கியமான ஒரு கைது ஒன்று இலங்கையில் இடம்பெற இருக்கிறது. அதை இப்பொழுது அமைச்சர் ஒருவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி கைது செய்யப்பட இருக்கிறார். பெரும் நிதி மோசடி ஒன்று தொடர்பாக அவை தொடர்பான தகவலையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். யாராவது முதல் தடவையாக காணொளியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே பெறலாம். மஹிந்த ராஜபக்ச குடும்பம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற மிக பெரும் ஊழல்கள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த விசாரணையின் ஒரு பெரும் திருப்பமாக அமைந்திருப்பது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி பேரிலே கோடிக்கணக்கிலே வைப்பிலிடப்பட்டிருக்கின்ற ஒரு கணக்கு தொடர்பாக. அந்த கணக்கிலே அந்த பணங்கள் எவ்வாறு வந்தன, எதற்காக வந்தன என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முடிவுகளை அறிவிக்கின்ற அமைச்சர் நேற்றைய தினம் இந்த விடயத்தை மக்களுக்கு போட்டுவிடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் சிராந்தி ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவின் மனைவி கைது செய்யப்பட இருக்கிறார். எத்தனையோ கோடிகள் அந்த வங்கியிலே நிலையான வைப்பில் இருப்பதாகவும், அதே வேளையில் ஒரு 6 கோடிக்கு மேற்பட்ட பணம் அந்த வங்கியில் இருந்து 12 தடவைக்கு மேல் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த கணக்குகளுக்கான சரியான காரணம் கேட்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த பணம் வந்தது, எப்படி இவை நிலையான வைப்பிலே இடப்பட்டிருக்கின்றன, 3 பேரை கொண்டு ஒரு கணக்கு, 3 பேரை அதிலே அங்கத்துவமாக கொண்டிருக்கின்ற இந்த கணக்கிலே 3 சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சரியான ஒரு ஆதாரம் இவர்களால் கொடுக்கப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். போலி ஆவணங்களை தயாரித்து அந்த கணக்கு நிர்வகிக்கப்பட்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவிலே ஒரு பெரிய ஒரு கைது இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் செய்து வருகின்ற ஊழல்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுது அலசி ஆராயப்பட்டு ஒவ்வொரு கைதுகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களாக இருக்கட்டும், அல்லது மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர்களாக இருக்கட்டும், இவர்கள் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாகத்தான் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மிக விரைவிலே இவர்களுக்கான கைதுகள் இடம்பெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றையும், அதாவது சொல்வார்களே, பக்க வேர்களை பிடுங்கி விட்டால் மரம் சாய்ந்து விடும் என்று, அப்படியான ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது வந்திருக்கிறது. ஒவ்வொரு கிளையாக தரைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருமரம் என்று ஒரு நாள் சரிந்து விழப்போகிறது. அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இப்பொழுது அவரது துணைவியார் கைது செய்யப்பட இருக்கிறார். சரி, இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த செம்மணி பகுதியிலே அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த மனித புதைகுழிகள், அது 1998ஆம் ஆண்டே ஒரு சாட்சியத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே மனித புதைகுழிகள் இருக்கின்றன என்று. பல்வேறுபட்ட உவர் தரைகளிலே அந்த பிணங்கள் புதைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடைகள் அற்று, எலும்புகள் நொறுக்கப்பட்ட நிலையில், மண்டை பகுதிகளில் அடித்து மண்டைகள் சிதறிருக்கின்ற நிலையில், சிறுவர்கள், பெண்கள் என்று பலர் உடைகள் அற்று அங்கே அந்த உவர் தரையிலே, செம்பன் தரையிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாக ஒரு நீதி கேட்டு இப்பொழுது ஒரு பெரும் போராட்டம் அங்கே ஆரம்பித்திருக்கிறது. 3 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த அகிம்சை வழி போராட்டத்துக்கு பல்வேறுபட்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மக்கள் நலம் விரும்பிகள், சமய தலைவர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் அங்கே வந்து தங்களது ஆதரவை அதற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் இருந்து ஒரு சில தொகுப்புகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த நிகழ்வானது மக்கள் செயல்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையிலே இந்த நிகழ்வு அங்கே இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. பல தசாப்தங்களாக ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறு அண்மை காலங்களில்
அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மனித எலும்புக்கூடுகள் தடயவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது, இளம் பெண்களுடையது, இளம் வயது வாலிபர்களுடையது. அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற 23, 24, 25ஆம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மத தலைவர்கள், ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக, அமைதியாக, உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தில் கூட தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும், இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும், இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம். எல்லா மக்களும் அணியாக திரண்டு இன்று, நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி, மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும். அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினயமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிகள். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு என்னென்றால் இந்த செம்மணியில் இந்த போராட்டம் ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் இனப்படுகொலை நடக்கலை என்றே சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கர் டேக்கர் அவர் இந்த முறை வோக்கர் டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் ஏற்கனவே கனடாவிலிருந்து, பிரான்சிலிருந்து, லண்டனில் இருந்து கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு போனதுன்னா அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30க்கு வோக்கர் டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியத்தில் 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கலநாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமாண்டில் அடக்கலநாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நான் நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30க்கு நான் நிற்பேன். எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கர் டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலநாதனையும் நான் அதுக்கு
அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு, ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைகுழியின் அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா வந்து 27 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை. ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமறித்து சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் வோக்கட்டேக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும். முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம், ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. வோக்கட்டேக்கர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணையாத ஒரு தாகம் இருக்கிறது. எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும். உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையார் தீபம் என்ற நிகழ்வு கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைக்குழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான நீதியை வழங்க வேண்டும். இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்கக்கூடாது. அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும். அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இறைவனுடைய ஆசீரும் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை. உண்மையிலேயே எங்கள் மக்கள் காணாமல் போன அந்த இடத்திலே, எங்கள் மக்கள் கொன்று புதைக்கப்பட்டதான அந்த இடத்திலே பல்வேறுபட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்றும் சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சாட்சிகள் இறந்தும் விட்டார்கள். இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இவற்றுக்கு சரியான ஒரு நீதி வேண்டி அந்த மக்கள் நடத்தி வருகின்ற இந்த அகிம்சை வழியிலான போராட்டத்துக்கு சகல மக்களும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.